அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது நியூ கிரியேஷன் 21.5 சேனல். இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோன்னா, ரொம்ப நாளாக எங்கள் ஆன்டி கிச்சனில் இருந்த இந்த பலகையை நாங்கள் எடுத்து வேறு ஒரு மாடலில் செய்யலாம், அதாவது எங்களுக்கு தேவையான ஒரு ஷேப்பில் செய்யலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி இதோ பார்த்தீங்கன்னா எங்கள் கிச்சனுக்கு தான் செஞ்சோம். எங்கள் கிச்சனில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அது அங்கே தான் கிடக்கு. இன்றைக்கி அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கேயும் கொஞ்சம் இடம் அடைச்சிட்ருக்கு, புதுசாக மாற்றலாம் அவங்க ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நாங்கள் அதை எடுத்து அதை எங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு தடுப்பு மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா முக்கியமான சில விஷயங்கள், சில அப்டேட்ஸு, நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், என்னென்ன பண்ணுறோம், அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோலேயே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் ஒழிஞ்சிருக்கு. இது எத்தனை பேர் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க மட்டும் தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத அதை கண்டுபிடிச்சி எங்களுக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுறீங்கன்னு பார்க்க போகிறோம். வானம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுக்கிட்டே வருது. ரொம்ப ஒரு நல்ல கிளைமேட் வேறு. இந்த டைமில் இந்த பலகையை எடுத்துகிட்டு அது செய்யும் போது ரொம்ப நல்லா இருந்தது. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நான் வச்சு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் செய்யலை. சும்மா ஒரு 4 பக்கம் ஒரு கொம்பை அடிக்கிறது யாருன்னா அடிச்சிடலாம், இது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. ஓகே, ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டேன். இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டு வாசலில் அதை வைக்கணும். இது நாங்கள் எதுக்கு இது வச்சுருக்கோம் தெரியுமா? இது ஒன்றும் பெரிய தடுப்போ பெரிய கதவோ இதில் கிடையாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செப்பல் போட்டு வராதிங்க, செருப்பு போட்டு உள்ளே வராதீர்கள், காலணிகளை போட்டுவிட்டு உள்ளே வராதீர்கள், அங்கேயே போடுங்கள்னு நிறைய போர்டு எழுதி வச்சுருக்கோம். அதை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. அதனால் அந்த தடுப்பு வச்சுருக்கோம். இப்போ தடுப்பு வச்சா அந்த தடுப்பில் நிற்பாங்கள்ல, இப்போ நிற்கும்போது அந்த போர்டு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10% தான் நம்ப முடியும், 100% நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் முக்கியமான ஒரு விஷயம், க்ளோரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் பேக் கிடச்சிருக்கு. அதாவது ஒருத்தங்க க்ளோரிக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலி கிஃப்ட் அனுப்பலை, மணியை அனுப்பிச்சிருக்காங்க. என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண சொன்னாங்க. வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் யார் கொடுத்ததுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் போயிருக்கோம். க்ளோரி ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் கேட்டிருந்தா, அந்த ரேக் வாங்கி கொடுங்கன்னு போய் பார்த்தோம். விலையை கேட்டோன்னு பைத்தியம் முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மூலக்கடை பக்கத்தில் ஒரு இது கடை பார்த்தோம். அந்த கடையோட அட்ரஸ் தான் இது. நீங்கள் போங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டு. இங்கே கிடைக்கிற மாதிரி எங்குமே கிடைக்காது, ஹோல்சேலில் கிடைக்குது. எங்களுக்கே இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த லிங்க் கிடச்சிது. நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த கடையோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா இந்த போர்டில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நான் தனியாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வாங்கிட்டு எவ்வளோ அழகாக நாங்கள் செஞ்சுருக்குங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். சரி, இது ஏன் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க திடீர்னு? நான் வாங்கி கொடுத்தேன். கிஃப்ட்டை யார் கொடுத்தா? யாருங்க? அது நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதை டேக் ஓட்டுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஏன் டேக் ஓட்டினாதான் பார்க்கணுமா என்ன? நான் கண்டுபிடிச்சிருவேன். அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. வெளியே போயிட்டு வந்தல, கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. அதனால் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நிரமதி ஆண்டி க்ளோரிக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு, தண்ணி கேனு. இதில் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது, திறந்த பார்த்தா தான் தெரியும். என்ன இருக்குது? கேரட் பீன்ஸ் இருக்குது.
நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரேக் வாங்கிட்டு வந்தோம், அந்த ரேக்கை நாங்கள் ரெடி பண்ணணும். அதனால் பெருசாக சமையல்லாம் செய்யலை, சும்மா சாதம் வடிச்சிருந்தோம். சும்மா மோர் ஊற்றி சாப்பிட்டுட்டு இந்த கேரட் பீன்ஸை வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிட்டோம். அதாவது எதுக்குன்னா அந்த நம்ம ரேக்கை ரெடி பண்ணுறதுக்கு, அந்த ரேக் கண்டிப்பாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அவசரம் எதுக்குன்னா, அதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் அது யார் கொடுத்ததுன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு க்ளோரிக்கிட்ட சொல்லியிருந்தேன். சர்ப்ரைஸாக வச்சுருந்தேன், ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் சிம்பிளாக ஒரு சமையலை செஞ்சுட்டு க்ளோரிக்கு சாப்பிட கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அந்த ரேக் ரெடி பண்ண போகிறேன். அந்த சாப்பாடை செஞ்சு முடியத்துக்குள்ளே சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு டைம் ஆகிடுச்சுங்க. அதனால் ஒரு க்ரீன் கலரில் பகோடா செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி இது மாதிரி நிறைய செஞ்சுட்ருக்கேன், அதனால் இது என்ன எப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. எதுக்கு இந்த கெட்டப் என்ன பண்ண போகிறேன்? நம்ம ஸ்பெஷல் ஒரு லைவ் இருக்குது, நம்ம நிறைவான பயணம், நம்ம நிர்மதி ஆண்டி கூட ஒரு லைவ் இருக்குது. அதுக்காக நான் எப்போவுமே சாயங்காலமே ரெடி ஆகிட்டேன். ஆனால் அது நைட்டு 10 o'clock தான். அதுக்கடுத்து ப்ரேயர் மீட்டிங் இருக்குது. இந்த ஷர்ட் வந்து எப்படி இருக்கு? நல்லாயிருக்கு. இது நம்மளுக்கு மதுவக்கா கிஃப்ட்டு. நான் அடிக்கடி ஒரு நியூ கிராஃப்ட் சேனலில் போட்டிருக்கேன், நம்ம சேனல்லையும் போட்டிருக்கேன். அதர் ட்ரெஸ் தான். இப்போ தலையை கொஞ்சம் வரதுக்கப்புறமா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நம்ம தனியாக ரேக் வாங்கணுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்டு போல்டெலாம் வந்து கொடுத்துருவாங்க, நம்ம தான் அதை அரேஞ்ச் பண்ணிக்கணும். அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது, அதை ஃபிட் பண்ணுறது. அது யார் வேணால் ஃபிட் பண்ணலாம். அதனால் வந்து கம்மி ரேட்டு கிடையாது, நம்ம விட முடியாது. எல்லாமே வெயிட் கணக்கு தான். எங்களுக்கு பார்த்திங்கன்னா இது எவ்வளோ ஆச்சுங்கிறத பில்லெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ரேக்கை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய்ட்டு சும்மா தான் வைக்கணும், அரேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு அடுத்த வேலை இருக்குது. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, ஆண்டி வீட்டில் போய் லைவ் பண்ணணுன்னு. பார்த்திங்கன்னா ரேக் அப்படியே தான் வச்சுருக்கிறேன், இன்னும் எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கல. சாரி, வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறேன், எடுத்து கிச்சனில் வரல. நைட்டில் வரும்போது வளர்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம ஃபினி வீட்டுக்கு வந்துருக்கோம், அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஃபினி பால், ஃபினி பாய். இவன் பாய் சொன்ன மட்டும் தான் போயிடுவான். வா இங்கே வா, கமா கிட்ட வா. வாடா. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. இப்படில பண்ண கூடாது. ஸ்பைடர்மேன் பேர் வந்துங்கறான். ஹாய். நிறைய பேர் பாட்டு பாடுறதெல்லாம் பார்த்துருப்பாங்களா? இல்லை, பாட்டு நான் பாடுறதை வந்து கட் பண்ணிட்டேன், எனக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. காப்பிரைட்ஸ் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிருக்காங்க. லைவ்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, அந்த அளவுக்கு ஒரிஜினலாக பாட்டு பாடிருக்கிறான் ஃபின்னி. பாட்டு இது வரைக்கும் நானும் பாட்டெலாம் பாடிக்கிறேன், காப்பிரைட்ஸே வந்து கிடையாது. ஒரே பாட்டு தான் பாடுற, காப்பிரைட்ஸ் வந்துச்சு. என்னதுடா இது? என்னது பச்சை கலர்ல? காஃபி ஏந்து பார்த்து சொல்லு. காஃபியா பிஸ்தாவா? அதாவது இது பிஸ்தா, இது வந்து பிஸ்தா. ஆனால் வந்து ஃபினிக் பிடிச்சது வந்து பாஸ்தா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னிலேருந்து கண்டிப்பாக நான் வந்து ரொட்டீன் எடுத்து ஒழுங்காக வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன்ட்டு நான் வந்து சொல்கிறேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். இப்போ ஃபுல்லாகவே பவர் கட்டுங்க, எந்த வேலையுமே நடக்கலை. ஏன்னா நேற்று என்ன ஆச்சுன்னா, நேற்றே கொஞ்சம் வேலையெல்லாம் பெண்டிங் வச்சுருந்தோம், பாத்திரம் கழுவலை. ஏன்னா நைட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து பார்த்துருப்பீங்க,
நிறைவான பயணம் ஜாபேசனா இதுக்காக நாங்கள் லைவ் பண்ணிகிட்ருந்தோம். அண்ணாவுடைய சேனலுக்கு கீழே கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால அங்கே லைவ் பண்ணியிருந்தோம். ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண 50 சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது. அதுக்காக நாங்கள் லைவ் பண்ணியிருந்தோம். எங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்கள் அண்ணாவையும் சப்போர்ட் பண்ணுங்கள், தம்பியும் சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னொரு ஆளையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஆள் இதை பார்த்தீங்களா? என்னங்க பண்ணுறீங்க? தக்காளிமா எனக்கு தெரியாமல் எல்லாமே வாங்கியிருக்காரு. என்னை விட்டுட்டு கடைக்கு போயிருக்கிறாரு. திங்கக்கிழமை ஃபுல்லாகவே பவர் கட்டு. காலையில் 9 மணிக்கு போச்சு கரண்ட்டு. 6:30 மணிக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க கரண்ட்டை. அது வரைக்கும் கரண்ட்டே வரல. எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு அப்புறமா போய் வெஜிடபிள்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நாங்கள் எப்போ இங்கே தான் வாங்குவோம். ஏன்னா எது எடுத்தாலும் 10 ரூபா. நல்லாவும் இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும், எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா குழி பணியாரம் செஞ்சோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது க்ளோரி வச்ச மிச்ச மாவு தான். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பணியாரம் செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பசி அடங்குற அளவுக்கு நல்லா சூப்பராக இருந்தது. க்ளோரி பில்லை உங்கள்கிட்ட ஒரு சின்ன உண்மை சொல்ல போகிறேன். ஒரு சின்ன பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். அப்படி பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா அமைச்சது பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தங்க அமைச்சிருக்காங்க கிஃப்ட்டு க்ளோரிக்கு. நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு போய் சொல்லி வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணும்போது கிஃப்ட்டு கரெக்டாக க்ளோரிக்கிட்ட கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா யார் கொடுத்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னால் கரெக்டாக கொண்டு வரணுன்னா அதை நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதை சொல்லணும். பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட உங்களுக்கு முடியுது. இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் இது யார் கொடுத்தது, இது என்ன விஷயம் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் க்ளோரிக்கிட்ட இன்னும் ஷேர் பண்ணல. கேமரா ஆன் பண்ணிட்டு தான் க்ளோரிக்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஏன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறது நான் பார்க்கணும், நீங்களும் பார்க்கணும். ஓகே, பாய்.